ஒரு தோட்டத்துக்குள்ள போய் வாழை மரத்தை வெட்டி அதுல இருந்து தண்ணி எடுத்து குடிக்க போறோம். நண்பரோட புல்லட்ல தான் போயிட்டு இருக்கிறோம். எப்படி ஃபேமஸா புல்லட்டு? ஆள் எப்படி இருக்காரு பாத்தீங்களா? பில்டிங் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பில்டிங் ஆயிட்டு இருக்குன்னு. சரண் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஆல்ரெடி இருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதனால தான் ஹெல்மெட்ல எடுத்துட்டு வரல, நிக்கிறாங்க பாருங்க. அந்த பக்கம் மட்டும் வந்துருந்தான்னு வச்சுக்க, வெட்டினா ஒரே வெட்டு. வாழை மரம் மட்டும்தான் வெட்டும், வேற எதுவும் வெட்டாது இந்த அருவாள். இப்போதைக்கு வந்து கவருமே கயிறு போட்டு கட்டி விட்டுறலாம். பாத்தீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. இப்போ இந்த தண்ணி குடிச்சிட்டு மக்களே வணக்கம். நானும் நண்பரும் சேர்ந்து இன்னைக்கு எங்க போறோன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தோட்டத்துக்குள்ள போய் வாழை மரத்தை வெட்டி அதுல இருந்து தண்ணி எடுத்து குடிக்க போறோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, கல்லுக்கு வந்து அந்த தண்ணி குடிச்சாதான் நல்லதாம் வாழைத்தண்டை குடிக்கிறத விட. அதனால வந்து இன்னைக்கு வந்து அந்த வாழை மரத்தை வந்து வெட்டி அந்த தண்ணியை வந்து நோண்டி விட்டுட்டு காலையில போய் நம்ம வந்து தண்ணி குடிப்போம். காலையில வந்து உங்களுக்கு காட்டுறேன் தண்ணி வந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 நாளைக்கு குடிக்கலாமாமா, அவ்வளவு தண்ணி வரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஐடியா இல்லை, அதனால வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் வாழை மரத்தை வெட்டிட்டு அந்த தண்ணி வந்து குடிக்க போறோம். இப்போ நாளாக பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டை அடிச்சு ஜூஸ் போட்டுருந்தேன். அதனால இன்னைக்கு வந்து வாழை மரத்தையே வெட்டி டேரக்டா வந்து அதோட தண்ணி எடுத்து குடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து நேராக போயிட்டே இருக்கிறோம். எதுல போறோன்னு பாத்தீங்கன்னா, நண்பரோட புல்லட்ல தான் போயிட்டு இருக்கிறோம். எப்படி ஃபேமஸா புல்லட்டு? ஆள் எப்படி இருக்காரு பாத்தீங்களா? முன்னாடி பார்த்து ஓட்டியா, பின்னாடி கேமராவை பார்த்துட்டு விட்டுறாத. பஸ் ஸ்டாப்ல வேற போலீஸ் நின்றுட்டாங்க, வரும்போது பார்த்துட்டு வந்தேன். சரியா? சரண் மெடிக்கல் பின்னாடியா? பஸ் ஸ்டாப்ல நின்று இருந்தாங்களே. பில்டிங் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பில்டிங் ஆயிட்டு இருக்குன்னு. சரண் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஆல்ரெடி இருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 4 மாடி பில்டிங் பயங்கரமா ஆயிட்டு இருக்குது. கோயம்பாளையம் வந்தீங்கன்னா இப்போதைக்கு செம்ம டெவலப் ஆக போகுது. மறக்காம எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க சரண் ஹாஸ்பிட்டல் வந்துருங்க. இதுலவோ அங்கதான் போலீஸ் நிக்கிறாங்க. நான் வந்து பக்கத்துலதான் போறேன், அதனாலதான் ஹெல்மெட்ல எடுத்துட்டு வரல, நிக்கிறாங்க பாருங்க. அந்த பக்கம் மட்டும் வந்துருந்தான்னு வச்சுக்க, சோழிதான் இன்னைக்கு. புல்லட்ல போயிலே ஒரு கெத்து தானே. சும்மா டப்பான்னு இந்த சத்தத்துக்கு அதுக்குமே பயங்கரமா இருக்குல்ல. வீட்டுக்கிட்ட விடுங்க, வாங்கிட்டு போயிடலாம். அருவாள் வாங்கிட்டு அருவாள் பாருங்க எப்படி ரெடியா இருக்கா. அருவாள் எதுக்குமா தெரியலையா? வாழை மரத்தை வெட்ட அருவாள் பாத்துக்கோங்க. எவ்வளவு பெரிய நல்ல முனை இருக்குது. முனையும்ல ஒண்ணும் இல்ல, வெட்டினா ஒரே வெட்டு. வாழை மரம் மட்டும்தான் வெட்டும், வேற எதுவும் வெட்டாது இந்த அருவாள். அது கொலை வெட்டின மரம் இருக்காமால, வெட்டி விட்டு ஒரு கவர் போட்டு மூடி வச்சிருவோம். காலையில வந்து எடுத்து குடிச்சுக்கலாம். வாங்க மக்களே, வாழை மரத்தை வெட்டுவோம். வாங்கப்பா பாருங்க. இதா இதுல தண்டு இருக்காதுல்ல. மனுஷன் தோட்டத்துல வேலை செஞ்சாலு எப்படி கரெக்டா மண்ணு மட்டத்துக்கு வெட்டி விட்டோம். ஆஹா அதான் ஏத்தி விட்டவா? இன்னும் கொஞ்சம் கீழே விட்டு, இன்னும் கீழே விட்டப்போ இல்லண்ணா, கொஞ்சம் கனமா இருந்தா தானே தண்ணி வரும். இல்லண்ணா, கீழே அப்படி வெட்டினா தானே அந்த தண்டு வரும். மட்டமா வெட்டி விடுங்க. இதுலயே தண்ணி வருது பாரு.
பச்சையா திங்க பல்லு பல்லு கார பிடிச்சிருமே, பிடிக்காதா? அண்ணனுக்கு ஒண்ணு கூட அப்போ நல்லதா அது தானே? பல்லு கார பிடிச்சிடாதுல? ஆமாயா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு மக்களே. வாழைத்தண்டு வந்து பச்சையா தின்னா வந்து கரை பிடிச்சிருக்கு நான் நினைச்சேன். நம்மளால வந்து கரை பிடிக்காதுங்கிற அப்படி. ஆனா திங்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. யோ, நான் சொல்றது கேளியா, மரத்தை கீழே வெட்டியா உன்னா என்ன வெட்ட அது அப்படியே நோண்டு, அப்படியே அதைவே நோண்டு ஃபுல்லா. மக்களே பாருங்க, ஃபுல்லா போட்டு வெட்டி இது பண்ணியாச்சு. இப்படிதான் வெட்டணுமா என்னன்னு எங்களுக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாழை மரத்தை வந்து வெட்டியாச்சு இப்போதைக்கு. இப்போ இது வந்து ஒரு கவர் ஒன்று எடுத்துட்டு வந்து மூடி வச்சிருவோமா? ஒரு கிளாஸ் தண்ணி வர்றது பத்தாதா? பார்த்து சைட்ல வெட்டிருச்சுன்னா தண்ணி ஓட்டையில போயிடும். அப்புறம் வெட்டுது பாரு சைட்ல. மரம் இந்த மாதிரி மரம் தான் கரெக்டு. அடியோட வெட்டினாதான் அந்த கீழே கிழங்கு இருக்குது தெரியுமா, அந்த கிழங்குல இருந்து எடுக்கணும் தண்ணி. தண்ணி வருதா? ஆமாங்கோ, தண்ணி வருது. 2 நாளைக்கு வந்து தண்ணி குடிக்கிறேன். மனுஷன் மரத்தை வெட்டிட்டு எப்படி பாதுகாப்பா உட்காந்துருக்கு அப்படி. என்னங்க சார் கையில? போதுமில்லங்க சார், கவரு கட்டிடுவா? அப்படி இருக்குதுப்பா. நம்ம வந்து தோட்டத்துக்குள்ள போனோம்னா கிடைக்கும். இப்போதைக்கு வந்து இருக்கிற மரத்துக்கு வந்து இந்த மரம் கிடைச்சதே பெருசு. ஏன்னா வாழை மரத்தை வெட்ட விடுறதே பெருசு. இதை வெட்ட சொன்னவங்க அவங்களுக்கு மனசு இருக்கணும்ல. இதுல தண்ணி ஊறுதே நல்லா. இதுலயா இப்போதைக்கு வந்து கவருமே கயிறு போட்டு கட்டி விட்டுறலாம். நல்லா பாதுகாப்பா கட்டிடலாம். அப்பதான் வந்து எதுவும் மண் உள்ள போகாம இருக்கு. ஒரு 2 நாளைக்கு வந்து குடிக்க. 2 நாளைக்கு வரும்ல தண்ணி. ஓகே. மாலும் நெய் பையாவா? தாங்க, நீங்க வாழைத்தண்டு சிம்பிங்களா குறுத்து வாழைத்தண்டு. ஆனா நல்லா இருக்கியா சாப்பிடும்போது? நீ சொன்னனே நான் நம்பல. பல்லு கரை ஒடிச்சிருந்தா நான் வேண்டான்னு, ஆனா சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்காதா? சரி மக்களே, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நீ வந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா பாருங்க கட்டி வச்சிருக்கேன். தண்ணி இதுலயே லைட்டா ஊறி இருக்குது தெரியுதுங்களா? காலையில வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்பதான் வந்து தண்ணி ஊறும். காலையில வந்து தண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகே, பாய் பாய். அருவாள் கையில் இருக்குன்னு பயப்படாதீங்க. அந்த அளவுக்கு நான் ரொம்ப மோசமான கொடூரமான ஆளுகள் கிடையாது. அதாவது தோட்டம் துறவுல கண்ணுக்குட்டி மாடு எல்லாம் இருந்தாதான் அழகு. எப்படி இருக்குது? அழகா இருக்கு பாரு. அடுத்த நாள் காலை டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆச்சு. காலையில இந்த வாழைத்தண்டு தண்ணி குடிக்கலான்ட்டு வந்தோம். கண்ணுக்குட்டி பார்த்தீங்களா பால் கறந்து ரெடியாக இருக்க மாட்டேங்குது. ஓ இல்லை, அவுத்து விட்டுருக்குறாங்க. யாரும் அவுத்துருக்காங்க அரியா. இதத்தா யாரும் தெரியலையே. நான் நல்லா நீட்டா வச்சு கட்டி வச்சுட்டு போனேன். இப்படி பாத்தீங்கன்னா கரண்டியும் கப்பும் கொண்டாந்துருக்கோம். அவுத்துட்டு எடுத்து குடிக்கலாம். யாரும் தெரியல, யாரோ அவுத்துருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. இப்போ இந்த தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் வந்து கட்டி வச்சுட்டு போகிறோம். நாளைக்கு வந்து குடிக்கலாம். சரிங்களா? கசக்குமா துவக்குமா அப்படின்லாம் தெரில. இதான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன் நான். அதனால் வந்து குடித்தாதான் தெரியும். பார்த்தீங்களா தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்குது. நம்ம வந்து குடிக்கலாம். தண்ணி வந்து எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரில, ஐடியா இல்லை. அதனால் ஃபஸ்ட் டைம் குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா நோண்டி விட்டுட்டு போகிறோம். தண்ணி கொஞ்சம் பார்த்தீங்களா 3/4 கப்பு தான் வந்துருக்குது. லைட்டாக தவுர் அடிக்குது, அவ்வளோதான்.
மற்றபடி கசப்பு புளிப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சோறு அடிக்குது அவ்வளோதான். வெறும் வயிற்றுல குடிக்கிறனால கொமட்டுது. என்ன பண்ண போறேன்னா இப்போ வந்து இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குத்தி விட்டு குடிச்சிட்டேன். யாரோ எடுத்திருக்காங்க. நான் வந்து இல்லை எடுத்திருக்கா. நான் வந்து நல்லா நீட்டாக இப்படி போட்டு கட்டி வச்சுருந்தேன் மட்டமாக. யாரோ எடுத்துட்டு தண்ணி இருந்தது 3/4 கிளாஸ் இருந்தது. நாளைக்கு வந்து குடிப்போம். குடிச்சாச்சு. மறுபடியும் வந்து எல்லாம் கிண்டி விட்டு ரெடி பண்ணி கவர் வச்சு கட்டி வச்சு வந்துருக்குறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து தண்ணி குடிக்க வரும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காச்சும் கல் இருந்தது அப்படின்னா நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே மக்களே, பாய் பாய். ஸ்கூலுக்கு போகாமல் எங்கூட வந்து ஆடிட்டு இருக்கிறா. வந்து சீக்கிரமாக போகணும். இன்னும் டீ காஃபி எதுவுமே குடிக்கவே இல்லை. சீக்கிரமாக குடிச்சிட்டு நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பணும். ஸ்கூல் பஸ் 8:30 மணிக்கு வந்துடும். சரி, 8:10 வந்துடும். அதனால் வந்து நாங்கள் சீக்கிரமாக கிளம்பணும். ஓகே, பாய். நாளைக்கு சந்திப்போம்.